அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை மாதத்தின் அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடச கலை நேரம். ஆற்றல் மிக்க இந்த 5 வினாடிகளை தவற விடாதீர்கள். நீங்கள் கேட்டதை கொடுக்கும், நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் கார்த்திகை மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய மிக மிக விசேஷமான சோடசக்கலை நேரம், அதிலும் பகல் நேரத்தில் நமக்கு கிடைப்பது கொஞ்சம் அரிதான விஷயம். ஸோ இந்த டைமிங்ஸை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்முடைய பாசிட்டிவான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் அற்புதமான ஏஞ்சல் நம்பரை தாங்க நம்ம கையில எழுத போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ நாம ஜபங்களோ கிடையாதுங்க. அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த சிம்பிளான டெக்னிக்கை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய துல்லியமான பஞ்சாங்க நேரம் என்ன, அந்த நேரத்தில் எப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. ரெட் கலர் பென் நமக்கு தேவை. சிவப்பு நிற பேனா, ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் நம்பரை நம்ம ரெட் கலர்ல எழுதணும், சிவப்பு நிறத்தில் எழுதணும். அவ்வளவுதாங்க விஷயம். சரிங்க, நாளைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய துல்லியமான நேரம் என்னன்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 11 மணி 31 நிமிடங்கள் முதல் மதியம் 1 மணி 31 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்கள் தாங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள தாங்க ஆற்றல் மிக்க அந்த 5 வினாடிகள் இருக்கு. இந்த சோடசக்கலை அப்படின்னா என்னன்றதை நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லிடுறேங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் முடிந்து பிரதமை திதி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 5 வினாடிகளைத்தான் சோடச திதி, அதாவது சோடச கலைன்னு நம்ம சொல்லுவோம். கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருளும் இருக்குங்க. அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை மொத்தம் 16 திதிகள். 17ஆவதாக இருக்கக்கூடிய இந்த திதி தாங்க சோடச திதி அல்லது சோடச கலைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை உணர்வு பூர்வமாக ஆழமாக நம்ம நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்ரேயர் நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரம். சோ இந்த நேரத்தை பயனுள்ளதாக ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கணுமோ, நமக்கு எது தேவையோ அது கிடைத்து விட்டதாக, நடந்து விட்டதாக நம்ம உணரணும். ஆனால் துல்லியமாக இந்த 5 வினாடிகள் 5 செகண்ட்ஸ் எப்ப வருதுன்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனால தாங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்களையும் சோடச திதியாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதாங்க அந்த ஆற்றல் மிக்க 5 வினாடிகள் இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவைக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. அந்த கோரிக்கை உண்மையாகவே நடந்துட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே தத்ரூபமா கொண்டு வாங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்ப நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க அல்லது வாங்கிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ, நன்றி உணர்வோட நீங்க இருப்பீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். இந்த 2 மணி நேரமும் நீங்க நல்ல பாசிட்டிவா சந்தோஷமான உணர்வுகளை வெளியிடணும். அதனுடன் சேர்த்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய 709 208 6110 709
208-610 அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர் பென்ல ஒரு முறை நீங்க எழுதுங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய இடது உள்ளங்கையில, லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த நம்பரை நம்ம எழுதணும். இப்ப நீங்க பார்ப்பதை போல ஒரே லைன்ல கூட எழுதலாம், அல்லது நீங்க 610 610 அப்படின்ற நம்பரை கீழே கூட எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த நம்பரை பிரிச்சு கூட எழுதலாம், தவறு கிடையாதுங்க. அப்படி இல்லைன்னா ஒரே லைன்ல கூட நீங்க எழுதிக்கோங்க. மொத்தத்தில் நம்முடைய உள்ளங்கையில் ரெட் கலர் பெண்ணால இந்த நம்பரை நம்ம எழுதணும். நாளைய தினம் காலை 11:31 பிறகு இந்த நம்பரை நீங்க எழுதிடுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக நல்லா ஃபீல் பண்ணுங்க. அடிக்கடி இந்த நம்பரையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சோடசக்கலை நேரம் முடியும் வரை இந்த நம்பர் உங்க கையில இருக்கணும். அதாவது மதியம் 1:31 வரை இந்த 2 மணி நேரமும் இந்த நம்பர் உங்க கையில இருக்கட்டும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ தண்ணீர் பட்டோ அழிந்தால் பரவாயில்லைங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். கார்த்திகை மாதம்னாலே விளக்குகள் தாங்க விசேஷம். நம்ம டிவைன் ரோட் சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால இந்த கார்த்திகை மற்றும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கார்த்திகை தீப சிறப்பு காம்போ பாக்ஸை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இதுல சில முக்கியமான பணவசிய பொருட்கள் இருக்குங்க. அது என்னென்ன பொருட்கள்ன்றத பார்க்கலாம். பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பலன்கள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக 2 பித்தளை குபேர விளக்குகள் இருக்கும். நல்ல அழுத்தமான விளக்குகள், எண்ணெய் எல்லாம் லீக் ஆகாதுங்க. அதனுடன் தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி மற்றும் பஞ்சு திரியை நம்ம கொடுக்கிறோம். அடுத்ததாக 2 முக்கியமான எந்திரங்களை நம்ம தரோம். குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி எந்திரம். குபேர பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குபேர யந்திரம் ஒரு மரப்பலகையில 3Dல இந்த குபேர யந்திரத்தை பதிச்சு நம்ம கொடுக்கிறோம். இதை கையில நீங்க பிடிக்கும் போதே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ண முடியும். அதே போல அஷ்டலட்சுமி யந்திரம், அஷ்டலட்சுமிகளுடைய திருவுருவம் இதுல இருக்கும். நடுவுல ஸ்ரீ சக்கரமும் அதற்கு கீழே மகாலட்சுமி தாயாரின் திருப்பாதங்களும் இருக்கும். இந்த 2 எந்திரங்களையும் ஜஸ்ட் நம்ம பூஜை அறையில் வைத்தாலே போதும், நல்ல பணவசியம், லட்சுமி கடாட்சம், குபேர கடாட்சம் ஏற்படும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்படும். தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த எந்திரங்களை வைத்தாலே போதும். அடுத்ததாக 12 எண்ணிக்கையில பஞ்சகவ்ய விளக்கை நம்ம கொடுக்கிறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கு நிறைய பலன்கள் உண்டு. எல்லாத்தையுமே இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பொருட்களுடன் சேர்த்து பித்தளையாலான ஒரு திரித்தூண்டியையும் நம்ம கொடுக்கிறோம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குபேர தீபத்தை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தாமரை தண்டு திரி, வாழைத்தண்டு திரி எல்லாம் ரொம்பவுமே மென்மையாக இருக்கும். இதை தனியாக நம்ம தீபம் போட முடியாதுங்க. சோ கொஞ்சமா நீங்க தாமரை தண்டு திரி மற்றும் வாழைத்தண்டு திரி இந்த 2 திரியையும் எடுத்துக்கோங்க. அதை பஞ்சு திரியுடன் நல்லா திரிச்சு இணைத்து நம்ம தீபம் ஏற்றணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல திரிச்சு தீபம் ஏற்றுங்க. குபேர விளக்கினை நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நீங்க ஏற்றலாம். குபேர யந்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருங்க. அதற்கு 2 பக்கமும் இந்த குபேர விளக்கினை நம்ம ஏற்றணும். அதற்கு பக்கத்துல அஷ்டலட்சுமி யந்திரத்தை நீங்க வைங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த குபேர தீபத்தை நீங்க ஏற்றுங்க. இதை ஏற்றி வைக்கும் போதே நல்ல மங்களகரமான தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதத்துல இந்த குபேர விளக்கை வாங்கி நீங்க கார்த்திகை தீபம் 3 நாட்களும் ஏற்றலாம். அதற்கு பிறகு தொடர்ந்து வியாழக்கிழமையில் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம், அதாவது இதை குபேர காலம்னு சொல்லுவோம். இந்த நேரத்திலும் இந்த விளக்கை ஏற்றுவது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினமும் கூட நீங்க ஏற்றலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக பஞ்சகவ்ய விளக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். நாட்டு பசுவின் சாணம், கோமியம், பால், தயிர் மற்றும் நெய் கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம செய்யறோம். இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி வைப்பது ஒரு யாகம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும். இந்த பஞ்சகவ்ய தீபத்தை வெறும் நெய் கொண்டு மட்டும் தாங்க ஏற்றணும், எண்ணெய் பயன்படுத்த கூடாது. எப்படி ஏற்றணும்னு பார்த்தோம்னா, ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு எடுத்துக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு நீங்க வைங்க. அதே போல இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கும் மஞ்சள் குங்கும பொட்டு நீங்க வைக்கணும். இந்த விளக்கை பூஜை அறையில வைத்து தான் ஏற்றணும்னு கிடையாதுங்க. பூஜை அறையிலும் நீங்க ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய வரவேற்பறை ஹால் பகுதியில் சென்டர்ல வச்சு கிழக்கு நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. பஞ்சு திரி போட்டு ஏத்துங்க. இதற்கு நீங்க தாமரை தண்டு, வாழைத்தண்டு திரியை சேர்த்தோம் நீங்க ஏற்றலாம், அல்லது வெறும் பஞ்சு திரி ஏற்றினாலே போதும். இந்த விளக்கை ஒரு முறை மட்டும் தாங்க பயன்படுத்த முடியும். இந்த விளக்கு முழுவதுமாக எரிந்துவிடும். நெய் ஊற்றி தீபம் போட்டதற்கு பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த விளக்கு எரிய ஆரம்பிக்கும். அல்லது இந்த விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்திற்கு பிறகு கொஞ்சமா கற்பூரம் சேர்த்து
சேர்த்து இந்த விளக்கை நீங்க எரிய விடுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுக்கு பிடித்த குருமார்களை நினைத்து இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்க. வராகி அன்னையை நினைத்து இந்த தீபத்தை நான் ஏற்றி வச்சேங்க. திரிசூலம் போல இந்த தீபம் எரிந்தது. இந்த விளக்கு எரியும் போது அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நல்லா மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒரே ஒரு பஞ்சகவ்ய விளக்கை இது போல எரிய விட்டாலே போதும். இந்த தீபம் எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய புகை பார்த்தோம்னா நல்ல மூலிகை புகையாக இருக்கும். வெறும் பஞ்சகவ்யம்னு மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான சில ஹோம பொருட்களும் இந்த விளக்குல இருக்குங்க. இது எரியும் போது உங்களுக்கே தெரியும். கார்த்திகை தீபம் அன்னைக்கு 3 நாட்களும் இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு விளக்குன்னு 3 நாட்களும் 3 விளக்கு ஏற்றுங்க. ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்க காலை அல்லது மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். வெள்ளிக்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது கூடுதல் பலனை கொடுக்கும். இதிலிருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதுமே பரவட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள், எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விரட்டி அடிக்கப்படும். வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம், குபேர கடாட்சம் ஏற்படும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் போது கூடிய விரைவில் சொந்த வீடு அமையும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். வீண் விரயங்கள் கட்டுப்படும். வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். செல்வ செழிப்பில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பகைவர் தொல்லையை நீக்கும். வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். இது போல சகல ரோக நிவாரணியாக இந்த பஞ்சகவ்ய விளக்கு இருக்கும். இந்த விளக்கு முழுவதுமாக எரிந்தவுடன் அந்த சாம்பலை ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. தினமும் அந்த திருநீரை நீங்க நெற்றியில வச்சுட்டு வரலாம். 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிடங்கள் இந்த விளக்கு எரிந்ததற்கு பிறகு நெய் அல்லது கற்பூரத்தை சேர்த்து நல்லா நீங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த கார்த்திகை தீப காம்போவுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்று அன்புடன் கார்த்திக். நன்றி.